இருக்குது கலை அமுதம் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி. இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தமிழ். எட்டுத்தொகை நூல்கள். எட்டுத்தொகையில் அகப்பாடல்கள், புறப்பாடல்கள், அகமும் புறமும் கலந்த பாடல்கள் காணப்படுகின்றன. அகப்பாடல்களை கொண்ட நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. இவை ஐந்தும் அகப்பாடல்களை கொண்ட நூல்களாகும். புறப்பாடல்களை கொண்ட நூல் புறநானூறு. அகமும் புறமும் கலந்த பாடல்களை கொண்ட நூல்கள் 10 பரிபாடல். சங்க பாடல்களின் மொத்த எண்ணிக்கை 2381. அகப்பாடல்களின் மொத்த எண்ணிக்கை 1862. புறப்பாடல்களின் எண்ணிக்கை 519. சங்க காலத்தின் பெண்பால் புலவர்களின் எண்ணிக்கை 49. நல் திணை என்று அழைக்கப்படும் நூல் எது? நற்றிணை. நற்றிணை 400 பாடல்களை கொண்டது. இதன் அடி வரையறை 9 முதல் 12 ஆகும். எட்டுத்தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து தொகுக்கப்பட்டது எட்டுத்தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து போற்றப்படுவது நற்றிணையாகும். இதனை தொகுப்பித்தவர் பண்பாடு தந்த மாறன் வழுதி ஆவார். கடவுள் வாழ்த்து பாடல் பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். குறுந்தொகை. நல்ல என்ற அடைமொழி பெற்ற எட்டுத்தொகை நூல் எது? குறுந்தொகை. பாடல்கள். கடவுள் வாழ்த்து பாடல் இல்லாமல் 401 பாடல்கள் இதில் உள்ளன. இதன் அடி வரையறை 4 முதல் 8 வரை. இதனை தொகுத்தவர் பூரிக்கோ. இதிலும் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். குறுந்தொகையை முதலில் அச்சிட்டவர் சௌரி பெருமாள் அரங்கனார். எட்டுத்தொகை நூல்களுள் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை ஆகும். ஐங்குறுநூறு. இந்த நூல் 500 பாடல்களை கொண்டுள்ளது. இதன் அடி வரையறை 3 முதல் 6 அடி வரை கொண்டுள்ளது. இதிலும் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஐங்குறு ஊரில் உள்ள பாடல்களை 5 திணைகளாக பிரித்துள்ளனர். அவை: குறிஞ்சித்திணை பாடியவர் கபிலர், முல்லைத்திணை பாடியவர் பேயனார், மருதத்திணை பாடியவர் ஓரம்பூகியார், நெய்தல் திணை பாடியவர் அம்மூவனார், பாலைத்திணை பாடியவர் ஓதலாந்தையார். இதனை தொகுப்பித்தவர் யானை காட்சி மாந்தரன் சேரல் இரும்பொறை. இந்த நூலை தொகுப்பித்தவர் யானை காட்சி மாந்தரன் சேரல் இரும்பொறை. தொகுத்தவர் கூடலூர் கிழார். 10. இந்த நூல் சேர மன்னர்களை பற்றி பாடக்கூடிய நூலாகும். இந்த நூல்
இரும்பு கடலை என்றும் அழைக்கப்படுகிறது. மொத்தம் 100 பாடல்கள் இருந்துள்ளன. நமக்கு கிடைத்தது 80 பாடல்கள் மட்டுமே. முதல் 10 பாடல்களும் இறுதி 10 பாடல்களும் கிடைக்கவில்லை. இடையில் இருந்த 80 பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்தது. பரிபாடல். இந்த நூலில் மொத்தம் 74 பாடல்கள் இருந்துள்ளன. நமக்கு கிடைத்த பாடல்கள் 24. பரிபாடல் ஓங்கு பரிபாடல் என்ற அடைமொழியோடு கூறப்படுகிறது. பரிபாடலை பண்ணோடு பாடக்கூடிய பாடல் அல்லது இசையோடு பாடக்கூடிய பாடல் என்றும் கூறுவர். கலித்தொகை. கலித்தொகையை கற்று அறிந்தார் ஏத்தும் கலியோடு என்று அடைமொழியிட்டு கூறுவர். இது கலிப்பாவால் ஆனது. மொத்த பாடல்கள் 150. இதன் அடி வரையறை 11 முதல் 80 வரை. கலித்தொகை நாடக வடிவில் எழுதப்பட்டுள்ளது. கலித்தொகை துள்ளல் ஓசை உடையது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 திணைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அகநானூறு. இந்த நூல் நெடுந்தொகை என்று அழைக்கப்படும். இது 400 பாடல்களை கொண்டுள்ளது. 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. களிற்று யானை நிறை 120 பாடல்களை கொண்டது. மணிவிடை பவளம் 180 பாடல்களை கொண்டது. நித்திலக்கோவை 100 பாடல்களை கொண்டது. இதன் அடி வரையறை 13 முதல் 31 வரையாகும். இதனை 145 புலவர்கள் பாடியுள்ளனர். இந்த நூல்களில் உள்ள திணைகளை குறிஞ்சித்திணை பாடல்களை 2, 12, 22 என்றும் 2, 8, 18 என்றும், முல்லைத்திணை பாடல்களை 4, 14, 24 என்றும், மருதத்திணை பாடல்களை 6, 16, 26, 36 என்றும், நெய்தல் திணை பாடல்களை 10, 20, 30, 40 என்றும், பாலைத்திணை பாடல்கள் 1, 3, 5, 7 என்றும் வகைப்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை தொகுத்தவர் மதுரை ஒப்போர்குடி கிழனார் மகன் உருத்திர சன்மன். தொகுப்பித்தவர் கூடலூர் கிழார். புறநானூறு. புறநானூறு 400 பாடல்களை கொண்டது. இது புறம் என்று அழைக்கப்படும். புறப்பாட்டு என்றும் அழைக்கப்படும். தமிழ் கருவூலம் என்றும் அழைக்கப்படும். தமிழர் வரலாற்று பெட்டகம் என்றும் அழைக்கப்படும். இதனை பண்பாட்டு களஞ்சியம் என்றும் தமிழர் கருவூலம் என்றும் கூறுவர். புறநானூறு அகவற்பாவால் ஆனது. இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் ஒன் ஹார்ட். இந்த புறநானூற்று நூலை அச்சிட்டவர் உ.வே. சுவாமிநாத ஐயர். அச்சிட்ட ஆண்டு 1894. நன்றி. படித்து பயன்பெறுங்கள். தேர்வை சிறப்பாக எழுதுங்கள்.